श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। प्रश्नोपनिषत् அஞ்சாவது அத்தியாயம் அஞ்சாவது கேள்வி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். முதல் 4 அத்தியாயங்களுக்குள்ள முதல் 3 அத்தியாயங்களுக்குள்ள சொல்லப்பட்ட விஷயம் காரிய பிரம்மா, த ரிலேட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி பிரம்மம். அப்படின்னா காரிய பிரம்மம் பற்றி ஷரீரம், ஜீவ, ஜகத்து, பிராணம், இப்படி பல விஷயங்களை அங்கே பதில் கொடுக்கப்பட்டது. அதுக்கு ஸோ காரிய பிரம்ம விவரணம் முதல் 3 அத்தியாயங்கள். அப்புறம் 4வது அத்தியாயத்தில் தான் காரண பிரம்ம யார், இது எல்லாமே காரியமெல்லாம் எங்கே நின்றுருக்கு, எது மேல் ஆதாரப்பட்டிருக்குன்னு கேட்ட கேள்விக்கு அங்கே அதிஷ்டானம் இந்த காரண பிரம்மா நிர்குண பரமாத்மா பரபிரம்மனே அதை கூட சொல்லிட்டே அப்புறம் 5வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது இப்போது அப்படிப்பட்ட காரண பிரம்மா அண்ட் காரிய பிரம்மா இது ரெண்டுத்துக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரே ஒரு பிரதீகம் ஏதாவது விவரணம் இருக்கா? அப்படி ஏதோ ஒரு முக்கியமாக ஓம்காரம்னு சொல்லி கேள்விப்படுறோமே அப்படின்னு இந்த 5வது சிஷ்யருக்கு வந்த சந்தேகத்தில் இவர் கேள்வி கேட்குறான். ஓகே, ஷைபியா சத்யகாமஹ, இப்படி ஓம்காரத்தினை உபாசனம் செய்கிற அவங்க என்ன லோகம் அடைவான் அப்படின்னது ஓம்காரம் முக்கியமாக அந்த விஷயமாக கேட்குறார். அப்போது அதுக்கு குருவான பிப்பலாதர் ரிஷி பதில் கொடுத்தாரு. இந்த ஓம்காரத்தினால பரம் அண்ட் அபரம் ச, அதான் பரமன்னா காரண பிரம்மா, அபரமன்னா காரிய பிரம்மா. ஸோ பரத்தினி பரபிரம்மம்னு அபரபிரம்மம்னு ரெண்டுத்தினி கூட இந்த ஓம்காரத்தினால தெரிஞ்சுக்கலாம், அதோடைய பலத்தினை அடையலாம். அதனால தான் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றுனே இந்த ஓம்காரத்தினால அடைய முடியும். ஸோ இப்படி ஒரே விஷயம் உபாசனாவாக பண்ணால், ஓம்கார உபாசனாவாக பண்ணால் அது காரிய பிரம்மம்க்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது இந்த லோகமாவது வேறே லோகமாவது பிரம்மலோகம் வரைக்கும் கூட ஒன்று கொண்டு போகும். அதுக்கப்புறம் அங்கே ஞானமடைஞ்சுதான் நீ கிரமமுக்தியோடு அப்புறம் பரமாத்மலோ ஒன்றாயிடுவை, பரபிரம்மம்னு தெரிஞ்சுக்குவேன். ஸோ அதனால் அது அடையணுன்னாலும் ஓம்காரத்தின் உபயோகப்படுத்தலாம். அப்படி இல்லை இங்கே சத்யோமுக்தி வேணுமன்னா கூட
அந்த மாண்டூக்கிய உபனிஷத்தில் சொன்ன மாதிரி ஓம்கார விசாரணை பண்ணுறது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் கவனிக்கணும். ஓம்கார விசாரம், ஓம்கார உபாசனை. அதனால் ஞான மார்க்கத்துக்கு வரும்போது ஓம்காரத்தை நம்ம விசாரணை பண்ணுறோம். உபாசனை தாண்டி வந்தாச்சு நம்ம. அப்படி சொல்லிட்டே வரும்போது இந்த கேள்விக்கு பதில் சொன்னதுக்கப்புறம், இந்த கேள்வி கேட்டதுக்கப்புறம் இது ரெண்டும் இருக்கேன்னு இப்போது அந்த பரம்பிரம்மா அபரம்பிரம்மா இந்த ரெண்டுத்தனையும் அடையலாமன்னு சொல்லும்போது இந்த வாக்கியம் பிரதிஜ்ஞாரூப வாக்கியமாக இருக்கு. அப்படின்னா எப்போ பிரதிஜ்ஞாரூபமான ஒரு வாக்கியம் சொல்லப்பட்டதோ அது அப்புறம் ஃபர்தராக கண்டிப்பாக அது எக்ஸ்பிளைன் பண்ணணும், விவரிக்கணும். அதுதான் இப்போ இனிமேல் எக்ஸ்பிளைன் பண்ணி விவரிக்க போகிறார். அப்படி பண்ணும்போது மூணாவது மந்திரத்துடைய அர்த்தத்தை நம்ம சுருக்கமாக பார்த்தோம். பதத்துக்கு பார்க்கல. இன்னொரு வாட்டி இப்போது அது ஞாபகப்படுத்திக்கிட்டு அடுத்த விதிக்கு போகிறோம். மூணாவது மந்திரம் படிக்கிறப்போ யத் ஏகமாத்திரம் அபித்யாயதீத ச தேனைவ சம்வேதித ஸ்தூர்ணமேவ ஜகத்யாம் அபிசம்பத்யதே தம் ருச்சோ மனுஷ்யலோகம் உபநயந்தே ச தத்ர தபசா பிரம்மச்சர்யேண ஸ்ரத்தயா சம்பன்னோ மகிமானம் அனுபவதி. ஓம்காரம் என்பது 3 அக்ஷரங்களோடு கூடியிருக்கிறதுன்னு சொன்னோம். இந்த 3 அக்ஷரங்களை ஒரு பக்கம் விசாரணை பண்ணால் அது நிர்குண பிரம்மத்தின்னு நமக்கு காட்டி கொடுக்கும். இன்னொரு பக்கம் உபாசன ரூபமாக பண்ணால் அது பல லோகங்கள் பல புண்ணிய பலங்கள் கொடுக்கும். ஸோ இங்கே உபாசனை அப்படின்னு கேட்டதுனால முதல்ல என்ன லோகத்துக்கு போவான்னு ஸ்பெசிஃபிக்காக அந்த சிஷ்யனு கேட்டதுனால இங்கே குரு சொல்கிறாரு, இந்த முதல் அக்ஷரம் ஓம்காரத்தில் முதல் அக்ஷரமான அந்த அகாரத்தனே சஹ யதி ஏகமாத்திரம் அபித்யாயத இது, யாரு இந்த அகார விசிஷ்டமான ஓம்காரத்தனை, ஓம்காரத்தில் இருக்கிற அந்த அகாரத்தனை மட்டும் முக்கியமாக எடுத்துக்கிட்டு அது தியானம் பண்ணுறானோ உபாசனை செய்கிறானோ அப்போ அவனை என்ன அடைவான். இங்கே ஒரு பாயிண்ட் இப்போவே ஒன்று சொல்லிக்கிறோம். என்னன்னா உபாசனாவுடைய பலம் கம்ப்ளீட்டாக ஒருத்தனுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் அது பலம் எப்போன்னு சொன்னால் அந்த உபாசகர் அண்ட் உபாசியம் ரெண்டும் ஒன்றாகணும். அப்போ தான் கம்ப்ளீட் அதோடைய பலன் கிடைக்கும். அதனால தான் தியானம் உபாசனைன்னு சொல்லும்போது முதல் அட்லீஸ்ட்டு உலகமெல்லாம் மறந்துட்டு நானும் அண்ட் அந்த உபாசிய தெய்வம் அது மட்டும் இருக்கும். ஆனால் அங்கே இன்னும் நானுன்னு ஒரு மிச்சம் இருக்கு. அது இருக்கிறதுனால தான் இவனுக்கு கிரமமுக்திக்கு போக வேண்டியிருக்கு. அதையும் முடிஞ்சு போச்சுன்னா இங்கே அந்த உபாசனை கல்மினேஷனாகி ஞானத்திலும் நிற்கிறதுன்னு அர்த்தம். அப்புறம் சஹ சம்வேதிதா பவதி, அவனு இந்த உபாசிய விஷயத்தில் லீனமாயிடுவான், அப்சார்ப் ஆயிடுவான். சஹ சம்வேதிதா பவதி. ஓகே, என்லைட்டன்ட்ன்னு அர்த்தம். இங்கே அதில் அதில் அது கூட ஒன்றாயிடுறான். அப்போது அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம், உபாசக உபாசிய ஐக்கியம் ஏற்படுற வரைக்கும் சாட்சாத்கார பரியந்தம், இதுக்கு சாட்சாத்காரம்னு சொல்லலாம். அதனால தானே பகவத் சாட்சாத்காரம் தர்சனம் அப்படியெல்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி சாட்சாத்கார பரியந்தம் உபாசனா கர்த்தவ்ய.
அதனால் அப்படிப்பட்ட ஒரு அப்சார்ப்ஷன் ரெண்டும் ஒன்றாகி நான் అనేది மர்ஜா இல்லாத அளவுக்கு அந்த வர வரைக்கும் உபாசனை பண்ணணும். அப்புறம் எப்போ உபாசனை சொல்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக யோகத்துக்கு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் கூட அங்கே டிஸ்கஷனுக்கு வரும். டிஸ்கஷன் இல்லை, அதில் பாயிண்ட்ஸ் ஆகிடும், இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன, அது சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கூட அங்கே ஆட் ஆகிடும். ஆனால் அதே எப்போ ஞான விஷயத்துக்கு வருமோ அங்கே வந்து இந்த சமாதி, இப்படிப்பட்ட பல வகையான சமாதி, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு வந்து இங்கே இம்பார்ட்டன்ஸு கிடையாது. அது வந்து உபாசன விஷயங்களோடு அதெல்லாம் வந்து சேரும். அப்படி என்ன அர்த்தம், ஞானம் என்பதே வந்து விசாரணைனால இங்கே கேவலம் சாஸ்திர பிரமாணம் மட்டும்தான் நமக்கு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறதுனால ஞானத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் முக்கியம், இம்பார்ட்டண்ட்டு. புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். புரிஞ்சினதுக்கப்புறம் த நோயிங் இஸ் பீயிங், த நோயர் இட் செல்ஃப் பிகம்ஸ் தி பிரம்மன், பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. அப்படி அது அவ்வளோதான். ஆனால் உபாசனை சொல்லும்போது தான் இந்த ஏகாகிரதா. அப்புறம் பாருங்க, உபாசனை சொல்லி இப்போது வேறு லோகம் ஏதாவது போகணுமன்னா இவன் கண்டிப்பாக அநேக யோக அபியாசங்கள் பண்ணி சாரீரிக பிராண மானசிக சாரீரிக நியமங்கள் எல்லாம் இருந்து கட்டுப்பாட்டிலிருந்து சரீரம் உயிர் விடும்போது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆசனத்தில் உட்காந்துட்டு ஓம்காரத்தின் உச்சாரணம் பண்ணிட்டு பிராணத்தினை மேலே தலை மேலே பாகம் பிரம்மரந்திரத்தில் நொந்தி கொண்டு போகிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதுக்கு சேர்க்கப்பட்டது இல்லையா, சொல்லப்படுறது. ஸோ அதனால் அதெல்லாம் உபாசன விஷயங்களும் இருக்குது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம இங்கே கிளியர் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஸோ இவன் என்ன ஆயிடுறான், அப்படி இருக்கிறவன் வந்து ஜகத்யாம் அபிசம்பத்தியதே, மறுபடியும் ஜகத்தன்னா இந்த மனுஷலோகத்துக்கே வருவான். எப்படி வருவான், யாரு கொண்டு வருவான் இவன்னா, இவனை செஞ்ச ஏகரூப ஏகமாத்திர அப்படின்னு அகார. இங்கே ஏகமாத்திர அகாரான்னு சொல்லும் போது ஏன் இவன் ஜகத்து லோகத்துக்குள்ளே வரணும்னா, அகார ஜாகிரதாவஸ்தனை பற்றி குறிக்கிறதுனாலையும், அவஸ்தை ஜாகிரதாவஸ்தெல்லாம் ஸ்தூல பிரபஞ்சம் ஸ்தூல தேகத்தோடு கூடியிருக்கிறதுனாலையும், அங்கே இருக்கிற இண்டிவிஜுவல் விஸ்வன்னு சொன்னாலும் சமஷ்டி விராட்டன்னு சொன்னாலும் மொத்தத்தில் இந்த ரிலேட்டிவ் வேர்ல்டான இந்த ஜாகிரத பிரபஞ்சத்தோடு கூடியிருக்கிற இந்த ஸ்தூல அனுபவத்திலும் வருவான். திரும்பி மனுஷனாக பிறப்பான், மனுஷலோகத்துக்கு வருவான். ஸோ மனுஷலோகத்துக்கு வருதுன்னு ஒரு பெரிய எசெட்டு. ஆனால் மனுஷலோகத்துக்கு இங்கே பாருங்க, உபாசனான்னா மேல லோகங்களை பற்றி சொல்லும்போது நம்ம யாரும் பார்த்ததில்லை, அது சாஸ்திரம் சொல்கிறதை நம்பி புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இப்போ இது இங்கே வருவான்னு சொல்லும் போது அதோ இங்கே லோகம் இருக்கே, நம்ம எல்லோரும் வந்துட்டோமே, காணப்படுறதே. அதனால அகார ஒரு அக்ஷரம்னா இவன் வந்து மோரு கர்ம ஓரியன்டாக இருக்கிறவனும் கிராஸ் ஓரியன்டாக இருக்கிறவனும் ஜாகிரத அவஸ்தைக்கு மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கை அனுபவத்தில் அதிக மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கனால இவன் வந்து மறுபடியும் ஜாகிரத அவஸ்தைக்கு சம்பந்தப்பட்ட ஸ்தூல பிரபஞ்சம் அனுபவத்துக்காக இந்த லோகத்துக்கு வருவான். ஏன் வேறு லோகத்துக்கு போகலன்னா, இவன் வந்து உபாசனை பண்ணதுனால ஓம்காரத்தில் இருக்கிற ஒரு பாகத்தினாவது பண்ணதுனால. அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும், ஒழுங்காக உபாசனை பண்ணவன் வந்து ஒருக்காகவும் அதோகதிக்கு போக மாட்டான். அது நல்ல பாயிண்ட், புரிஞ்சுக்கணும். அதோகதிக்கு போக மாட்டான். அதனால தான் ஏதோ ஒரு கடவுள் தேவத்தை ஆராதனா ஈஸ்வர பக்தி உபாசனை செய்கிறவன் வந்து ஒருக்காகவும் அவனு கீழே கதியை ஜன்மங்களுக்கு போக மாட்டானேது உறுதியாக தெரிகிறது. மனுஷலோகம் சரி, மனுஷலோகத்துக்கு யார் கொண்டு வருவான்னா, இந்த அகார ஜாகிரத பிரபஞ்சத்துடைய விஸ்வ விராட்டுக்கு சம்பந்தப்பட்ட ரிக்கு, ஓகே,
ருச் தேவதா. ருச்சா மனுஷலோகம் அபனயந்தே. இந்த ரிக் வேதத்துக்கு சேர்ந்த மந்திரங்கள், அதுக்கு சேர்ந்த தேவதர்கள் இவன் வந்து மனுஷலோகத்துக்கு வர மாதிரி செய்கிறான். அப்படிப்பட்ட இவன் செஞ்ச கர்மத்துக்கு பலன்தான். ஆனால் இங்கே வந்துட்டு மனுஷனாக பிறந்து மறுபடியும் இவன் ராட்சசன் ஆகக்கூடாது. இல்லை, இங்கே பாருங்க, மனுஷலோகத்தில் வந்த மனுஷ சரீரம் கடித்தவங்க கூட எத்தனை பேர் ரொம்ப கோரமாக பிரவர்த்திக்கிறான், வாழ்க்கையை நாசனம் பண்ணிக்கிறான், அதையும் பார்க்குறோமே. இல்லை, மனுஷலோகத்துக்கு வந்தாலும் பூலோகத்துக்கு அநேக ஜீவராசிகள் இங்கே இருக்கு. மனுஷ சரீரம் மட்டும் இல்லை, வேறு அநேக ஜீவராசிகள் இருக்கு. ஸோ மனுஷலோகத்துக்கு வரணும், அப்புறம் இங்கே மனுஷ சரீரம் கிடைக்கணும், அதையும் பாரத தேசத்தில் பிறக்கணும், இந்த தப்போ பூமியில் பிறக்கணும், வேத பூமியில். அப்புறம் இங்கே கூட ஒரு பாலிட்டிஷியனாவோ டெரரிஸ்டாவோ ஒரு குரூரமான குற்றவாளியாவோ மனிதர்கள் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, எத்தனை இப்படிப்பட்ட குற்றங்களை செய்கிறான். இங்கே அப்புறம் உபாசனை கிடையாது, பக்தி கிடையாது, கடவுளை திட்டுவான், எல்லாம் பண்ணுவான், அக்கிரமம் பண்ணுவான், சீட் பண்ணுவான். ஸோ மனுஷ ஜென்மம் கிடைச்சி கூட அப்படி ஆகாமல் இந்த உபாசனை பண்ணி, சார் அவங்க எல்லோரும் அப்போ எப்படி சார் மனுஷ சரீரம் கழிச்சதுன்னா அது நமக்கு தெரியாது. கடித்ததே ஏதோ புண்ணியம் இருந்தது கொஞ்சம், ஆனால் இங்கே அது பிரயோஜனப்படலை. ஆனால் நீ ஒழுங்கான உபாசனை பண்ணி அதையும் ஓம்காரத்தில் இருக்கிற அகார உபாசனை பண்ணால் அது என்ன பண்ணுமுன்னா, இங்கே மறுபடியும் இங்கே வந்து தபஸு செய்ய ஆரம்பிப்பான். தபஸு செய்கிறதுக்கு அனுகுணமாக இருக்கிற, பிரம்மச்சரியத்தினை ஃபாலோ பண்ணுறதுக்கு அனுகுணமாக இருக்கிற ஸ்ரத்தானே, சாஸ்திரத்து மேலே நம்பிக்கை, ஸ்ரத்தையா. என்ன ஸ்ரத்தா? சஹான்னா இங்கே உபநயந்தி, இங்கே வந்து இவன் வந்து வைதிக சம்பிரதாயம் சனாதன தர்மத்தை நீ ஃபாலோ பண்ணுறான், அது மேலே ஸ்ரத்தை இருக்கும் இவனுக்கு. அப்படிப்பட்ட இதெல்லாத்தையோட சம்பன்னனாக இருந்து இதெல்லாம் அவனுக்கு அமைஞ்சு இங்கே மகிமானம் அனுபவத்தை. இந்த மனுஷ லோகத்தில் மகிமன்னா கூட பூமியின் அர்த்தம். இந்த மனுஷ ஜன்மத்துடைய நிஜமான இனிமேல் அவன் இன்னும் மேலே போகிறதுக்கு, அப்புறம் இங்கே முக்தி அடையிறதுக்கு கூட அப்படி பிரயத்தனம் பண்ணுவான் அப்படின்னு 3வது மந்திரத்தில் சொல்லப்பட்டது. சொல்லி அப்புறம் 4வது மந்திரத்தில் அடுத்ததாக என்ன, ஸோ ஒரு மாத்திரை ஆகாரம் மட்டும் தியானம் பண்ணி இவன் உபாசனை பண்ணான். அடுத்ததப்போ அத எதி த்விமாத்ரேண மனசி சம்பத்யதே சோந்தரிக்ஷம் யஜுபிஹி உன்னீயதே சோமலோகம் ச சோமலோகே விபூதிம் அனுபூய புனராவர்த்ததே. அப்புறம் அத இன்னொருத்தர் வந்து எதி ஒருவேளை அவன் வந்து த்விமாத்திரேனான்னு அங்கே இன்ஸ்ட்ருமெண்டல் திருத்தியா விபக்தி இருக்கு. அது வந்து நம்ம வந்து த்விதியா விபக்தியாக எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கணும். த்விமாத்திரம் இங்கே நான் கடந்த வாரம் சொல்லும்போது மாண்டூக்கியோபனிஷத்துன்னு மனசில் வச்சுக்கிட்டு ஏதோ சில பாயிண்ட்ஸ் சொல்கிறதுனால அங்கே ஓம்கார விச்சாரணன்னு சொல்லும்போது அகாரம் மட்டும் உகாரம் மட்டும் அப்படின்னு சொல்கிறோம். நான் அப்படியே சொல்லி முடிச்சுட்டேன் நினைக்கிறேன், அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மந்திரத்தில் இப்போ என்னன்னா, அந்த அடுத்த இன்னொரு லோகத்துக்கு இன்னும் கொஞ்சம் சிறந்த இடத்துக்கு போகணும், மனுஷ லோகத்துக்கு இல்லாமன்னு சொன்னால் இவன் வந்து த்விமாத்திரம் உபாச பண்ண, அது புரிஞ்சுக்கணும். த்விமாத்திரம்னா அகாரமும் உகாரமும். ஆனால் முக்கியமாக அகாரத்துடைய முக்கியத்துவம் இவனுக்கு தெரிஞ்சதே. அப்புறம் உகாரம், அதனால் த்விமாத்திர உபாசகர்னு வச்சுக்கணும். சரியா? உகாரம் மட்டம்னு சொல்லலை, த்விமாத்திரம். அது நான் போன வாட்டி அப்படி சொல்ல மறந்துட்டேன், அது கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ த்விமாத்திரேனா அப்படின்னா அகார உகாரம் 2. அப்படின்னு அர்த்தம் என்ன? இப்போது பதங்களுடைய அர்த்தம் பார்த்தோம்னா இங்கே அத எதி த்விமாத்திரேனா
நம்ம சேர்த்துக்கணும். ஓம்காரம் அபித்யாயத அபித்யாயீத. ஸோ யார் வந்து இந்த துமாத்திரம் ரெண்டுத்தனையும் சேர்ந்து உபாசனை பண்ணுறானோ அவன் வந்து மனசி சம்பத்தியத. இங்கே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா புதுசு, இது புதுசுன்னா மனசி சம்பத்தியத. அவன் வந்து இங்கே மனசு என்ன, இந்த மைண்டுன்னு அர்த்தம். இங்கே மைண்டுன்னு சொன்னால் என்னன்னா புவர்லோகம். சரியா? மனசு என்ன புவர்லோகம் அப்படின்னா இன்டர்மீடியரி வேர்ல்டு. அது என்ன சார், அதுக்கு போய் உகாரமனு சொல்லணும், இல்லைன்னா அடுத்ததுன்னு சொல்லும்போது மாதிரி மனசனேது எதுக்குங்கன்னு சொன்னால் அதுதான் கனெக்ஷன். எப்படி அது சங்கரர் பாஷ்யம் பார்த்து சொல்லும்போது மனசன்னா இங்கே என்னன்னா சொப்ன பிரபஞ்சத்தினே குறிக்கிறது. புரியுதா? அப்படின்னா இவன் வந்து ஜாகிரத பிரபஞ்சத்துக்கு மட்டுமே. பொதுவாக பாருங்க, லோகத்தில் பெரும்பாலும் நிறைய பேர் சாஸ்திரம் படிக்கலை வரலைன்னா என்ன, ஜாகிரத நினைவு அனுபவம்தான் முக்கியத்துவம் தவிர அவங்களுக்கு கனவு பற்றியோ தூக்கத்தை பற்றியோ நினச்சிக்கிறதோ திங்க் பண்ணுறதுக்கு இல்லை. அது ஏதோ வருது போகிறது, அது என்ன வாழ்க்கைன்னா நினைவு ஜாகிரதானே அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க. அதனால தான் அவன் நம்ம திரும்பி இந்த ஜாகிரத அவஸ்தைக்கு சம்மந்தப்பட்ட ஸ்தூல பிரபஞ்சத்தில் திரும்பி வரான். ஆனால் இவனு வந்து கொஞ்சம் ஒரு படி மேலேக்கு போனான். அப்படின்னா மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான், சரீர கர்மங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கலே, மனசுடைய குவாலிட்டிக்கு சரீரத்து மூலமாக வேலை செய்கிறான். சரி, he is not working as the body but he is working through the body. எப்படி மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான், கொஞ்சம் இன்டர்னல் ஆகிட்டான். இன்டர்னல் ஆகும்போது தானே அங்கே மனசு வந்து முக்கியமாக எல்லாம் பாவிச்சுக்கிறதுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த அடுத்த லோகம் போகிறது இது எல்லாமே கூட மனசுடைய கல்பனை தான். மனசு கல்பனைன்னா எப்படி ஜாகிரதை ஒரு கல்பனாவாக தெரியறதோ மனசில் ஏற்பட்டு இன்னொரு கல்பனை இன்னொரு லோகம் அனுபவம் இருக்கும். ஸோ ஸ்வப்னவனே அனுபவம் இங்கே இருக்குல்ல, ஸ்வப்னவனே பிரபஞ்சம் கல்பித்தபடி அவனை பார்க்குறான். அப்படின்னா என்ன, சூக்ஷ்ம சரீரத்துக்கிட்ட வந்தான், ஸ்தூல శరీరం ఉంది. அதனால் அப்போ என்னது, సూక్ష్మ శరీరం అనేది స్వప్నావస్థకి సంబంధపట్టది. స్వప్నావస్థ అనేది வந்து உகார அనే ஓம்காரத்தில் ரெண்டாவது அக்ஷரத்துக்கு சம்பந்தப்பட்டது. அங்கே தான் தைஜசா அண்ட் ஹிரண்யகர்பான்னு சொல்கிறோம், வெஷ்டி சமஷ்டியில். ஓகே, பல வார்த்தைகளை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். 3 விஷயங்கள் இருக்குது. 3த்தில் 3 ஓம்கார அக்ஷரங்கள், 3 ஒரு நாளில் நமக்கு ஏற்படுற அனுபவங்கள். ஸோ ஒன்று பற்றி சொல்லி முடித்தாச்சு. இப்போது உகாரமனை சொல்லும்போது அகாரம் இவனுக்கு தெரியும், அதையும் பண்ணுறான், உகாரமும் பண்ணுறான். அப்படின்னா ரெண்டாவது படி மனசுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறான், சூக்ஷ்மமாக சிந்திக்கப்படுகிறான், சூக்ஷ்ம சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். அப்படி யார் சூக்ஷ்ம சரீரத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு சொப்ன பிரபஞ்சம் அது விசாரணை செய்யும்போது, இவன் இப்போ விசாரணை பண்ணல, பட் மொத்தத்தில் அகார உகார 2 மாத்திரங்கள் கூட சேர்ந்துருக்கிற அந்த ஓம்காரத்துடைய விசிஷ்ட ஓம்கார திமாத்திர உபாசனை பண்ணுறதுனால, அதனால் மனசு அనే வார்த்தை எதுக்கு உபயோகப்படுத்திட்டாருன்னு இது புரிஞ்சுதான் இப்போது சொல்லி மனசி சம்பத்தியத்தை இன்டர்மீடியரி. அப்படின்னா இப்போது இன்டர்மீடியட்னு கூட சொல்கிறதுக்கு இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். இப்போது ஜாகிரதா சுஷுப்தி நடுவில் தானே இன்டர்மீடியட், நடுவில் தானே இந்த சொப்னம் இருக்கு. அப்போது 3 லோகங்கள் சொல்லும்போது கூட பூலோகம் ரெண்டாவது மத்தியில் இருக்கிற லோகம், அதுதான் இங்கே வந்து சஹ அந்தரிக்ஷம் ததா. அவன் அப்புறம் மனசு மேலே ஃபோக்கஸ் பண்ணதுனால சொப்னாவஸ்தை உகார அக்ஷரத்தை மேலே ஃபோக்கஸ் பண்ணதுனால இவன் வந்து என்னாகும், அந்தரிக்ஷம் சம்பத்தியத்தை, அந்த சம்பத்தியத்தை அங்கெல்லாம் சேர்த்துக்கலாம், அந்தரிக்ஷம். ஓகே, அப்புறம் அந்தரிக்ஷம்னா என்ன, இன்டர்மீடியரி வேர்ல்டு என்ன, இன்னொரு பேர் என்ன கொடுத்தோம், புவர் லோகம்னு கொடுத்தோம்.
భువర్లోకమన్నాను, స్వర్గలోకమన్నాను, పితృలోకమన్నాను, చంద్రలోకమన్నాను, சோமலோகமன்னானு எல்லாமே சினானிம் வேர்ட்ஸு தான். அப்போ இங்கே இன்னொரு விஷயம், மனசேனே வார்த்தை உபயோகப்படுத்துறதுக்கு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, மனசுடைய அதிஷ்டான தேவதை சந்திரமா. ஞாபகம் இருக்குல்ல, தத்துவபோதத்தில் படித்தோம். ஸோ சந்திரமா மனசோ ஜாதக. அப்போது மனசோட அதிஷ்டான தேவதை சந்திரமனால, சந்திரமான சோமலோகமன்னால இங்கே பாருங்கோ, அவனை வந்து சோமலோகம் சம்பத்தியதே. ஓகே, சோமலோகம் போவான். எப்படி போவான்? சஹ யஜுர்பிஹி அந்தரிக்ஷம் சோமலோகம் உன்னீயதே. இங்கே போகிறதுக்கு பேர் உன்னீயதே அనే வார்த்தை. சோமலோகம் உன்னீயதே. ஸோ உன்னீயத்தைன்னா அங்கே கொண்டு போகப்படுறான். எப்படின்னா யஜுர்வேதத்துடைய மந்திர தேவதைகளான அவங்க வந்து இவன்னி அந்த சோமலோகம் ஆர் பித்ருலோகம் சந்திரலோகம் அதுக்கு கொண்டு போவான். அப்படி கொண்டு போனும்போதும் இவனை வந்து அப்போது உபாசகர் இந்த உபாசனை 2 அக்ஷரங்கள் உபாசனை பண்ணுறவன் என்ன ஆயிடுத்து? கிருஷ்ணகதி துவாரா சோமலோகம் உன்னீயதே. கிருஷ்ணகதி துவாரா சோமலோகம் உன்னீயதே. போய் என்ன ஆயிடுவாங்க? சக சோமலோகே, அந்த சோமலோகத்தில் விபூதிம் அனுபூய. விபூதிமன்னா அவருக்கு எப்படியே விபூதி வருதுன்னா பாருங்கோ, இங்கே சாதாரணமாக இந்த மனுஷ சரீரத்தில் இருக்கிற இந்த சரீரம் விட்டுனதுக்கப்புறம் அந்த ஜீவ இப்படிப்பட்ட உபாசனை மூலமாக அது நல்ல கதி அடைய லோகத்தில் போகிற போது அவனுக்கு வந்து அவனுக்கு தேவதை ஆயிடுறான், பித்ரு தேவதை ஆயிடுறான். அப்போ பித்ரு தேவதான உடனே அவனுக்கு அநேக எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ரா பவர்ஸ் எல்லாம் வரும். அந்த பவர்ஸுக்கு தான் இங்கே விபூதின்னு சொல்கிறாரு. அந்த விபூதி அதனால தான் நம்ம வந்து இறந்து போன நம்ம பெரியோர்களுக்கு முன்னோர்களுக்கு நம்ம தேவதைகள்னு சொல்லிட்டு பித்ரு தேவதைகளை நமஸ்காரம் பண்ணி தர்ப்பணம் பிண்டதானம் இதெல்லாம் பண்ணுறோமா, அவங்க பித்ரு தேவதைகளை அனுகிரகம் பண்ணணும், பிளெஸ்ஸிங் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு பிளெஸ் பண்ணக்கூடிய சக்தி அவங்களுக்கு வந்துச்சு, இங்கே இருக்கும்போது இல்லை. ஆனால் அவங்க இந்த சரீரம் விட்டதுக்கப்புறம் அந்த ஸ்தூலம் சரீரம் ட்ராவல் பண்ணும்போது அதுக்கு பித்ரு தேவதை லெவல் வந்ததுனால ஸ்டேட்டஸு அவங்க எல்லாரும் அனுகிரகம் பண்ணுவாங்க. அதனால தான் பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் த பித்ருஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது. அப்படி அப்போது ஹையர் த லோகா and higher the ananda. Higher the loka, the power of that particular jiva is higher also. சரியா? அதனால தான் தைத்திரிய உபனிஷத்தில் நம்ம இந்த விஷயத்தினை ஆனந்த மீமாம்சை பார்க்கும்போது பலதெல்லாம் சொல்லப்பட்டது. மனுஷ ஆனந்தம் அப்புறம் கந்தர்வ ஆனந்தம், தேவகந்தர்வ ஆனந்தம், அதுக்கப்புறம் இந்த பித்ரு ஆனந்தம் சொல்கிறது. சயேக பித்ருணாம் சிரலோகலோகானாம் ஆனந்தாக, தைத்திரிய உபனிஷத்து. ஸோ அதனால் இவங்களுக்கு பவர்ஸ் இருக்கு. நவ் இஸ் கோயிங் டு என்ஜாய். ஸோ விபூதிம் அனுபூயான்னா இன்னொன்று கூட அங்கே உன்னதமான ஆனந்தத்தை அங்கே அனுபவிப்பான், சௌக்கியத்தை அனுபவிப்பான். ஆனால் மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா அனுபவிச்சு விபூதிம், இங்கே விபூதினி காட்டுவான், விபூதினை அனுபவிப்பான். ஆனால் புனராவர்த்ததே உபாசனை எக்ஸப்ட் கோயிங் டு பிரம்மலோகம் தவிர மிச்சம் என்ன உபாசனை பண்ணி எந்த லோகத்தினை எது அடைஞ்சால் கூட திரும்பி மறுபடியும் அந்த புண்ணியம் க்ஷீணிஞ்சு போயிடும். உபாசனையுடைய புண்ணியம் மறுபடியும் மனுஷலோகத்துக்கு வரணும். அது ஞாபகம் வச்சுக்கணும். உபனிஷத்து அதிகம் ஞாபகப்படுத்துறது புனராவர்த்ததே. ஸோ என்ன இப்போது 2வது ஆள் பற்றி சொல்கிறாரு. 2 மாத்திரை ஓம்காரத்தில் அகார உகாரத்தின் உபாசனை பண்ண இவனை வந்து
சந்திரலோகம் இல்லை சோமலோகம் அடைவான், பித்ருலோகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்போது மூணாவது சொல்லணும். 5வது மந்திரம் படிக்கிறோம். யஹ புனரேதம் த்ரிமாத்ரேண ஓமித்யேதேனைவ அக்ஷரேண பரம் புருஷம் அபித்யாயதீத ச தேஜசி சூர்யே சம்பன்னஹ யதா பாதோதகஹ யதா பாதோதரஸ்த்வச்ச வினிர்முச்யதே ஏவம் ஹவை ச சம்பன்னா வினிர்முக்தஹ ஏவம் ஹவை ச பாப்மானா வினிர்முக்தஹ ச சாமபிருன்னீயதே பிரம்மலோகம் ச சாமபிருன்னீயதே பிரம்மலோகம் ச ஏதஸ்மாத் ஜீவகணாத் பராத்பரம் புரிஷயம் புருஷமீக்ஷதே ததேதௌ ஸ்லோகௌ பவதஹ. கொஞ்சம் பெரிய மந்திரமாக இருக்கு. என்ன, ஒரு மந்திரத்தில் 2 டிஃபரெண்ட் டாபிக்ஸ் விஷயங்கள் பேசப்படுறது, 3/4 பாகம் சொல்கிறது. இப்போது 3வது வகையான உபாசகர் 3 அக்ஷரங்களோட கூடியிருக்கிற, அப்படின்னா முழுச ஓம்காரம் மொத்தத்தினே ஓம் த்ரிமாத்ரேண. இங்கே கூட அந்த த்ரிமாத்ரேணான்னு இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்டல் 3rd கேஸ்னு த்ரிமாத்திரம் அப்படின்னு சொல்லி த்வித்தியா விபக்தியாக எடுத்துக்கிறோம். ஏன்னா முதல் இடத்துல பார்த்தா ஏகமாத்திரம் இருக்குது. ஆனால் அங்கே ஏகமாத்திரம் தான் உபயோகப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் வரும்போது கிராமட்டிக்கல்லி உபனிஷத்து இப்படி உபயோகப்படுத்திட்டா கூட நம்ம த்விமாத்திரம் த்ரிமாத்திரம் அப்படி எடுத்துக்கணும். ஏதேனைவ, ஓகே, இவன் ஏதேனைவன்னு சொன்னதுனால மந்திரத்தில் அந்த ஓம்காரத்தில் இருக்கிற ஏதேன்னு ப்ளூரல், அந்த அக்ஷரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு யார் ஓம் அப்படின்னு சொல்கிறானோ பரம்புருஷம் அபித்யாயீத. பரம்புருஷம் అనేది இருக்கு, அபித்யாயீத అనేది நம்ம சப்ளை பண்ணிக்கணும். அது எங்கே இருக்கு? இங்கே பரம்புருஷம்னா முதல் வரி கடைசியில் பாருங்க. சரி, இப்படி ஒரு வார்த்தை அந்த ஆர்டர்லே பார்ப்போம். யஹ புனः ஏதம் த்ரிமாத்ரேண சொன்னால் இப்போ அதெல்லாம் அதே தான். யாரும் எகெயின் புனः அந்த இன்னொருத்தனும் இந்த 3 அக்ஷரங்களோடு சேர்ந்திருக்கிற ஏதம் அந்த ஓம்காரம் மொத்தத்தினை த்ரிமாத்திரம் ஓம்காரம் ஆ ஊமா இதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறானோ, இதனால் ஏதேன அந்த ஓம்கார உபாசன உச்சாரண தியானத்தினால ஏவ அக்ஷரேண பரமம் புருஷம். பாருங்க, அக்ஷரேண பரமம் புருஷம். இங்கே டைரெக்டாக இங்கே நிர்குண நிராகார பிரம்மன் இங்கே அடையறான்னு சொல்லக்கூடாது. ஆனால் இவன் போகிறது இப்போது பிரம்மலோகம். அது சூரிய மார்க்கமாக வர சந்திரன் எப்படி சொன்னோமோ அங்கே பித்ருலோகத்துக்கு, இங்கே அப்படி தான் பிரம்மலோகத்துக்கு. சூரியவனை ரொம்ப வெளிச்சத்தோட ரொம்ப பவித்திரமாக ரொம்ப பெருமையாக இருக்கிறதுனால தேஜசி. ஸோ சக சூரியே தேஜசி சூரியே சம்பன்ன, ரொம்ப தேஜஸோட கூடியிருக்கிற அப்படிப்பட்ட அந்த சூரிய லோகமானு சொல்லப்படுற பிரம்மலோகம்னு அர்த்தம். அங்கே பரம்புருஷம் அபித்யாயதி இது தியாயீத. ஸோ இங்கே பரம்புருஷம்னா நேராக பரமபுருஷன்னா நிர்குண நிராகார பிரம்மம் கிட்ட போல தெரிஞ்சுக்கல. எனிஹோ இவனை பிரம்மலோகம் போனதுனால இனிமே கிரமமுக்தி மூலமாக இவனும் அங்கே மோட்சம் அடைய போகிறான். அதனால தான் பிரம்மலோகம் போகிறது கூட முக்தின்னு சொல்லலாம். ஆனால் கிரமமுக்தி, நாட் சத்யோ முக்தி. நம்ம என்னன்னா எதுக்கு பிரம்மலோகம் வரைக்கும் போகணும்? பிரம்மலோகம் போகிறதுக்கன்னா ரொம்ப
கஷ்டப்பட்டு யோகா சமாதி அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணி அப்புறம் பிராணங்கள் எல்லாமே யோக நிஷ்டா கண்ட்ரோலு பாடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு பிரம்மரந்திரம் இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணும். நான் சரீரமே இல்லைன்னு அப்புறம் சரீரம் பிரம்மரந்திரம் ஞாபகம் வச்சுக்கிறது என்ன? அதனால் நான் இங்கே எல்லாத்தையும் தொலைச்சி கட்டுடுவேன், அவதூனனம் பண்ணுவேன். பண்ணியாச்சுன்னா சத்யோ முக்தி. அதனால தான் நல்ல சமத்த கிளாஸுக்கு வந்து இங்கே படிச்சுக்கலாம் இல்லை, ஏன் பிரம்மலோகம் போய் படிச்சுக்கணும்னு அப்படி ஆசை இருந்தால் பண்ணும். ஆனால் இன்னொரு கண்டிஷன் என்ன தெரியுமோ, பிரம்மலோகம் வரைக்கும் போகிற அந்த அளவுக்கு உபாசனை பண்ணணும்னு இந்த ஓம்காரம் வச்சு நிஷ்காம உபாசனை பண்ணணும். நீ அப்படி நிஷ்காம உபாசனை பண்ணும்போது நிர்குண உபாசனை நிர்குண நிர்குண ஞானத்துக்கு இங்கே ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? விசாரணை ஏன் பண்ணக்கூடாது? இங்கே எனக்கு விசாரணை பண்ணுறதுக்கு சக்தி இல்லை, ஐ ஆம் நாட் கேப்பபிள் ஆஃப் டூயிங் விசாரணை. ஜஸ்ட் மெக்கானிக்கலாக இதெல்லாம் பண்ண சொன்னால் பண்ணிடுவேன், ஆசை இல்லாமல் பண்ண சொன்னால் அதையும் பண்ணுவேன். ஆனால் விசாரணை பண்ணணும், கிளாஸுக்கு வரணும்னு வரமாட்டேன். சரி, போய் பிரம்மதேவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும், அவர் தூங்குற வரைக்கும், அவர் பிரளயம் வர வரைக்கும் நீ அங்கே ரொம்ப நாள் இருக்கணும். ஆனால் நல்லா இருப்பேன், கஷ்டப்பட மாட்டேன், அங்கே நல்லா இருக்கும், சரியா, ஆனந்தமாக இருக்கும். அதனால இங்கே அக்ஷரேண பரம்புருஷம்னு அர்த்தம். அந்த ஈஸ்வரா இங்கே திரிமாத்திரன்னு சொன்னதுனால நம்ம இங்கே வந்து சமஷ்டி காரண பிரம்மன்னு எடுத்துக்கணும். சமஷ்டி காரண பிரம்மா. முதல் 2 அக்ஷரங்கள் சொல்லும்போது கூட அது 2 காரிய பிரம்மா எடுத்து, வெஷ்டி சமஷ்டி, விஸ்வ விராட், தைஜச ஹிரண்யகர்பா. ஆனால் இங்கே 3 சேர்ந்து சொன்னதுனால இந்த 3வது மட்டும் இது காரண பிரம்மா. ஆனால் இங்கே காரண பிரம்மன்னா நாட் த அப்சல்யூட் அகெயின், அந்தர்யாமி ஆர் ஈஸ்வரா. அப்படின்னா என்னது? சமஷ்டி எல்லா ஜீவிகள் சமூகமாக சேர்ந்து எதில் யாருனால எங்கே இருக்கின்றனதோ அப்படின்னா மாயா சகித பிரம்ம ஈஸ்வர. ஸோ அப்படிப்பட்ட அதுக்கு வந்து இவனை வந்து அந்த தேஜஸான சூரியன் வெளிச்சமாக இருக்கிற அப்படிப்பட்ட இந்த சூரியனில் இப்படி மெடிடேட் பண்ணுறானோ ஓம்காரத்து மேலே, இவன் அந்த சம்பன்னனாய் அவன் அது கூட அந்த அந்தர்யாமி சூரியனாக இருக்கிற வெளிச்சமாக இருக்கிற அது கூட தியானம் பண்ணதுனால யுனைட்டடாக யதா இந்த வார்த்தை அப்புறம் எடுத்துக்கிறோம். இவன் வந்து என்ன ஆகிடும்? அப்புறம் ஏவம் ஹவை பாப்மானம். இவன் வந்து நான் நடுவில் 2 வார்த்தைகள் அப்புறம் எடுக்கிறேன். முக்கியமாக எது? யதா பாதோதரஸ்த்வச்சா வினிர்முக்தஹாதே. இவன் வந்து சர்வ பாபங்களிலிருந்து விமுக்தனாயிடுவான். ஏவம் ஹவைச பாப்மனா வினிர்முக்தா. பாபங்கள் எல்லாமே இவன்கிட்டருந்து விட்டுட்டு போயிடுச்சாமா. எப்படி விட்டுட்டு போயிடுச்சன்னா யதா பாதோதரः தூ பாதோதரः त्वचा. பாதோதரம்னா பாம்பு. யாருக்கு உதரமே பாதமாக வச்சிரு அது போகிறதோ வயிறு மேலே போகும் இல்லையா? அதனால தான் அது வந்து பாம்புக்கு அப்படி சொல்லப்பட்டது. சமஷ்டி ஸ்தூல சரீர பாதோதர து त्वचा. त्वचाன்னா இங்கே சர்மம். எப்படி அந்த பாம்பு வந்து அது ஒரு வாட்டி அந்த ஸ்கின்னு வந்து பர்டிகுலர் ஒரு பீரியட்ஸில் அதை வந்து விட்டுடும். இத்தனை அதுக்கு என்ன கணக்கு இருக்குது. எப்படி அந்த சரீரம் எங்கேயுமே டேமேஜ் ஆகாமல் பாம்பு விட்டுதுன்னு சொல்லாமல் அந்த தோல் தானாகவே பாம்பு சரீரத்தினை விட்டுட்டு தனியாகிடுது. அந்த மாதிரி யதா பாதோதர பாம்பு வந்து அதோடைய மேலே ஸ்கின்னு வந்து அப்படியே விட்டுறதோ
அந்த மாதிரி ததா ஏவம் ஹவை ச பாப்மனா இந்த இந்த சாதகனு இந்த ஓம்கார மொத்தம் தியானம் பண்ணவன் இவன் வந்து சர்வ பாபங்களிலிருந்து விமுக்தராயிடுறான். ரொம்ப மினிமம் ஏதோ இருக்கும். ஏன்னா கொஞ்சம் மினிமம் கூட இல்லைன்னு இவன் இங்கே சத்யோமுக்தி அடைஞ்சிருக்கலாம். பிரம்மலோகம் ஏன் போகணும்? ஏதோ இருக்கும். எப்படின்னா 24 கேரட் கோல்டுன்னு சொல்லும்போது 23.9999 ஏதோ கொஞ்சம் மட்டும் அப்படின்னா ஹையர் த வேர்ல்டு லெஸ்ஸர் த பாபம். ஸோ பிரம்மலோகம் போடணும்னா அந்த அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி உதாரண கம்பேரிசன் பண்ணி இது வந்து சூரியலோகம் சுவர்லோகம் பிரம்மலோகம் இதெல்லாம் ஒன்று தான். சக சாமபிஹி பிரம்மலோகம் உன்னீயதே. ஓகே, முதல்ல என்ன சொன்னாங்க? ஜகதி சம்பன்னஹ, 2 மனசி சம்பன்னஹ, இப்போ 3 இங்கே சூரிய சம்பன்னஹ, சூரியே சம்பன்னஹ. ஓகே, அப்படின்னு திஸ் இஸ் த ஹையஸ்ட் வேர்ல்டு. சக சாமபிஹி, சாம வேதத்தை சேர்ந்த அந்த மந்திரங்களுடைய தேவதைகள் வந்து இவனை உன்னீயத்தை கொண்டு போவாங்க இந்த சுவர்லோகத்துக்கு ஆர் பிரம்மலோகத்துக்கு. அப்படி போய் இவனுக்கு இப்போ பாப்பம் நிறைய க்ஷீணமாகி போயிடுது எல்லாமே. ஏன்னா இங்கே திரும்பி வரப்போகிறதில்ல. ஒரே ஒரு பாப்பம் என்னன்னா கொஞ்சம் இருக்குன்னா அங்கே ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். நல்ல இடம்தான், நல்ல குரு தான் பிரம்மாஜி, ஆனால் ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். அப்போ அது எதுக்கு வெயிட் பண்ணணும்? சத்யோமுக்தன்னா இங்கே ஜீவன் முக்தி. இப்போ ஞானம் ஏற்பட்டதுன்னா இப்போ நீ இந்த ரிலேட்டிவ் ஆஸ்பெக்டான வேர்ல்டு மொத்தத்துக்கு இப்போவே முட்டுப்புள்ளி வச்சாச்சுன்னா சர்வத்தனி மனசில் நந்தி மனசுன்னு கூட தியஜிச்சு தியாகே நைகே அமிர்தத்துவமான சன்னதி இங்கே இப்போவே நீ அடையலாம். அதனால் இந்த ட்ராவலிங் பிஸ்னஸ்ஸு போகிறது இதெல்லாம் பட் சாஸ்திரம்லாம் சொல்லப்பட்டு இருக்கு, உபாசனை இருக்கு. நிறைய பேர் அதனால தானே அந்த லெவலில் இருந்தாவது எப்படியோ நல்ல கொஞ்சம் தார்மீகமாக வாழறான். இருக்கட்டும், பரவாயில்ல. வேணும் அவங்க இங்கே முடிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த பாம்புடைய சர்மம் முட்டினது மாதிரி இவனும் ரொம்ப சுத்தமாயிட்டான் அவனுக்கு. ஸோ அப்படி போனதுக்கப்புறம் அங்கே கிரமமுக்தி அடைவான். அதுக்கப்புறம் ஒரு 2 வரி சரி. அப்போது சத்யோமுக்தி பற்றி கொஞ்சமாவது சொல்லணும் இல்லையே? இப்போது முக்தி பற்றி பேசுகிறோம், கிரமமுக்தி வரைக்கும் வந்துட்டோம். அதனால் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் டாப்பிக்கை இந்த 2 லாஸ்ட் லைன் வந்து ஓம்கார விசாரம் செய்கிறவனுக்கு இன்டைரக்டாக சொல்கிறது. ஓம்கார விசாரம் செய்கிறவனு வந்து இவன் எப்படி என்ன பண்ணுவான்னா சஹ ஏதஸ்மாத். ஆனால் இங்கே வேறு யாருன்னு பற்றி சொன்ன மாதிரி சொல்லலை உபனிஷத்து. ஏன்னா இப்போ அவன் அங்கே போய் கிரமமுக்தி அடைகிறவனு முக்தி அடைகிறான். இல்லை இன்னொருத்தன் வந்து அந்த ஓம்காரத்தினை விசாரணை பண்ணி இங்கே அகார உகார மகார ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி அப்புறம் அமாத்ரா அந்த 3த்துக்கு ஆறப்பட்டதாக இருக்கிற துரியவனே தத்துவம் நானன் இங்கே அனுபவபூர்வகமாக ஸ்ருதி யுக்தி அனுபூதி மூலமாக இங்கே தெரிஞ்சுக்கிறானோ. ஓகே, ஸோ முக்தி இங்கே வரணும்னு ஆசைப்படுற இவன் வந்து ஓம்கார விசாரணை மீமாம்சன விசாரணனை மாண்டூக்கிய உபனிஷத்தில் சொன்ன மாதிரி இங்கே பண்ணுவான். மாண்டூக்கியம் என்ன சொல்கிறது? அமாத்திரஹ சதுர்த்தஹ அவ்யவஹாரியஹ பிரபஞ்சோபசமஹ. இங்கே அந்த லோகம் இந்த லோகம் எதுவுமே இல்லை, பிரபஞ்சமே இல்லை, ஜகத்தே சர்வம் மொத்தம் கல்மினேஷன் ஆகிப்போச்சு. சிவஹ அத்வைத ஏவம் ஓம்காரம் ஆத்மைவ அப்படின்னு மாண்டூக்கியம்.
அதனால சத்யோமுக்தி விஷயமும் பண்ணுறவன் வந்து அப்படின்ட்டு ஓம்காரத்தினி ஸ்ரவணமும் மனனமும் நிதித்தியாசனம் பண்ணுறான், நாட் ஜஸ்ட் ஆஸ் எ உபாசனா. அண்ட் தென் மோட்சம் அடைகிறான் இங்கே. அப்படிப்பட்ட அவனை பற்றி சொல்கிறதுக்காக எடுத்துக்கணும். இல்லை பாருங்க, சஹ ஏதஸ்மாத் ஜீவகனாத், எப்படின்னா இவன் வந்து இங்கே ஜீவகனாத்தன்னா ஜீவராசிகள் எல்லாருக்கும் காரணமாக இருக்கிற அந்த ஈஸ்வர அந்தர்யாமி ஸ்திதிக்கு வந்தால் மூணாவது லெவலுக்கு சமஷ்டி, அதிலேருந்து கூட ஏன்னா ஜீவகனாத்தன்னு சொன்னதுனால அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆல்சோ இன்னொருத்தர் வந்து இவனே இப்போ இங்கே பிரயத்தனம் பண்ணுவான்னா ஏதஸ்மாத், அதனால அந்த ஜீவகனாத்தன ஈஸ்வர சமஷ்டி காரண பிரம்மமாக இருக்கிற மாயா சைத பிரம்மன்னு கூட தாண்டி வந்து பராத்பரம், அதான் இந்த வார்த்தை உபயோகப்படுத்தினால இங்கே வந்து சத்யோமுக்தின்னு சொல்ல வேண்டியதில்லை. ஸோ இங்கே அடையிறதுன்னா கூட அந்த பராத்பரம்னா பரத்துக்கு அபரத்துக்கு அப்பாறப்பட்டது பராத்பரம், புருஷயம். அப்படிப்பட்ட அந்த பரமபுருஷன்னா பிரம்மன் கூட்டஸ்தம். புருஷம் ஈக்ஷதே, அவன் வந்து தன்னுடைய ஸ்வரூபம் தானே அந்த பரமபுருஷனா புரேஷேன புருஷனா பரமாத்மா பிரம்மமா அவன் வந்து ஈக்ஷதே உணர்வான், பாருங்க தெரிஞ்சுக்குவான். அப்படி என்ன அர்த்தம்? சப்போஸ் இந்த 2 வரி கூட பிரம்மலோகத்துக்கு போனதுக்கப்புறம் அவனை பற்றி தான் சொல்கிறான்னு பார்த்தா கூட இந்த மாதிரி யார் வந்து இந்த சமஷ்டி ஜீவ சமூகத்துக்கு காரண பிரம்மமாக இருக்கிற ஈஸ்வரனை தியானிச்சதுனால ஏன் ஓம்காரம் అనేది సింబల్ ప్రతీకం టు దట్ ఈశ్వర டோட்டல். அப்போது ஆனால் அந்த ஈஸ்வரன் நானு தான் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் అనేది இவனுக்கு ஏற்படலை, அந்த ஞானம் வரலை, அதுதான் குறை. அப்போது பிரம்மலோகத்தில் போனால் பிரம்மலோகத்தில் கிளாஸு ஞானத்துக்கு கிளாஸு அட்டெண்ட் பண்ணி படித்ததுனால பராத்பரம் புருஷயம் தானே அந்த பிரம்மம் தான் தானே தான் ஈஸ்வரன்னு சொல்லிட்டு அந்த பரம புருஷன் అనేది புருஷனன்னா ஒன்றே ஒன்று தான், புரேஷயனாத்தை எல்லா சரீரங்களை கூட சேனிச்சிட்ருக்கிற அதை கண்டுபிடிச்சிட்டான். நான் தான் அதை அகம் பிரம்மாஸ்மி అని. இப்படிப்பட்ட இந்த விஷயம் பற்றி இது சத்யோமுக்தி பற்றி இல்லை கிரமமுக்தி பற்றி, இந்த ஓம்காரம் இந்த உபாசனை பற்றி இப்படியே தத் ஏதோ அங்கே ஸ்லோகௌ பவதா அங்கே 2 ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எங்கே? பிராமணோபனிஷத்தினால இது வந்து மந்திரோபனிஷத்தில் வந்து ஒன்று சப்போர்ட் எடுக்கிறது இல்லையே ஒரு அத்தியாயத்தில், அதே மாதிரி இங்கே வந்து பிராமணோபனிஷத்தான இந்த பிரஷ்னோபனிஷத்து டேக்கிங் த சப்போர்ட் ஆஃப் தி அதர் மந்திரோபனிஷத்து, அதே வேதத்துக்கு சேர்ந்த மந்திரோபனிஷத்தில் இப்படி இந்த விஷயம் பற்றி 2 மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது சொல்கிறது. அது என்ன? 6வது மந்திரம் படிக்கிறோம். திஸ்ரோ மாத்ரா மிருத்யுமத்ய பிரயுக்தா அந்யோன்யசக்தா அனவிப்ரயுக்தாக கிரியாசு பாஹ்யभ्यन्तरमध्यमासु सम्यक् प्रयुक्तासु न कम्पते ज्ञः. இந்த மாதிரி திஸ்ரஹ மாத்ராக இந்த 3 மாத்திரங்களோட கூடி இருக்கிற மாத்திரான்னா ஒரு காலம் ஒரு அளவு, மாத்திரான்னா ஆ உ ம ஆ ஊ ம ஓம். அப்படிப்பட்ட அந்த திஸ்ரஹ மாத்திராக இதிന് வந்து யாரு அந்யோந்தசக்தாக பிரயுக்தாக,
இது சேர்த்து படிக்காமல் பிரித்து புரிஞ்சுக்கிட்டா, படித்தா, சொல்லிட்டா அப்படின்னு. சார் பிரித்து சொன்னதுனாலே அவ்வளோ பெரிய பாப்பமாக என்னவா சார் இல்லை. ஏன்னா அதுக்கு அந்தர்கதமாக என்னன்னா, யார் அவனுடைய வாழ்க்கையுடைய அனுபவங்களான ஜாகிரத சொப்ன சுஷுப்தி மூணுத்தனி கலந்து சேர்ந்து விசாரித்து சிந்திச்சு 3 அனுபவங்களுடைய கனெக்ஷன் என்ன, ஒன்றுக்கு இருக்கிற விஷயம் என்ன, அசல் என்ன நடக்கிறதுன்னு செய்யாமல் தனியாக பண்ணவன் மிருத்யு மத்தியா. அவன் மோர்டல்ஸ். மோர்டல்ஸ்ன்னா திரும்பி இந்த சம்சாரத்துக்குள்ளே வர வேண்டியதுதான், அதுதான் அர்த்தம். அதனால் நான் இப்போ சொன்னதுனால சகஜமாக அதை எக்ஸசைஸாக வோக்கல் கார்ட்ஸுக்கனி அப்புறம் ப்ரீதிங்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கானே சொல்லுவோம். இப்போ அதை சொன்னனால என்ன உடனே பாப்பம் வருதா என்ன? அப்படி இல்லை. பட் இங்கே இப்போ உபாசன விஷயமாக வந்ததுனால பேசுகிறதுனால இந்த மாத்ராஸ் மூணுத்துன்னு இந்த மோர்டல்ஸ் இப்படி தனியாக ஒரு வேளை அப்படி படித்தா அவன் திரும்பி அப்படி இப்படி வர வேண்டியிருக்கு. அதனால் எப்போ சேர்த்து அனிப்பிரயுக்தாக அனவிப்பிரயுக்தாகன்னா முதல்ல பிரயுக்தாக தனியாக திரிஸ்ர மாத்திராக அந்யோன்ய சக்தாக. ஓகே, இன்னொன்று அட்டாச் பண்ணாமே. ஆனால் அனவிப்பிரமுக்தாக பிரயுக்தாகன்னா அப்படி ராங்லே பிரித்து படிக்காமே ஓம் అని யார் அப்படி மொத்தமாக எடுத்துக்கிறானோ அப்படின்னா தூக்கம் கனவு நினைவுன்னு பற்றி சிந்திக்காமல் மூணுத்துன்னு நினைவு பற்றி மாத்திரமே நினச்சிக்கிட்டு இருந்தால் இவனுக்கு சம்சாரம் துக்கம் கவலை கன்ஃபியூஷனும் இது எங்கே போகும்? அப்போ விசாரணை பண்ணும். அதனால தானே சாஸ்திரம் ஒரு உபனிஷத்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது நித்ரா சுஷுப்தி அவஸ்தை பற்றியும் சொப்னாவஸ்தை பற்றி எவ்வளவோ விசாரணை பண்ணி. என்ன அப்படி விசாரணை பண்ணாத அசல் மூணுத்துக்கு சாட்சியாக இருக்கிற துரியமான சத்வஸ்து என்னன்னு தெரியும், அது நானன்னு சிந்திக்க முடியும். சரி, இப்போ இங்கே 2 பாசிட்டிவாக சேர்த்து படித்தா நல்லது. ஓகே, சேர்த்து படிக்கலை இப்படி பிரித்து பார்த்தா அப்படின்னா த டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த லைஃப்னு கம்பைண்டாக பார்க்கணும். இது எல்லாருக்கும் காமன். இப்படி காமனாக எல்லாரும் பிறக்கிறான் இறக்கிறான். பிறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருக்கும்போது ஜாகிரத ஸ்வப்னா சுஷுப்தி என்ன நடந்துகிட்ருக்கு? இதில் ஏதாவது சத்தியம் இருக்கா? சத்தியம் இருந்தால் அது இருந்திருக்கணுமே, ஏன் போகிறது? திரிகால அபாதிதமாக இருந்தால் சத்தியம் இல்லை. அப்போ எது சத்தியம்? மூணுத்துன்னு தெரிஞ்சுக்கிற நான் தானே சத்தியம் అని சிந்திப்பான். ஸோ இங்கே அப்போது அப்படி இருக்கிற அவன் நாட் ராங்லி எம்ப்ளாய்டு. எது அனிவிப்பிரயுக்தாக கிரியாசு அவன் செய்கிற இந்த கர்மங்களுக்குள்ளேயும் பாஹ்ய அபியந்தர மத்தியமாசு in the external, internal and middle. ಬಾಹ್ಯ ಅಭ್ಯಂತರ ಎಕ್ಸ್ಟರ್ನಲ್ ಮಿಡಿಲ್ ಆ್ಯಂಡ್ லேட்டர். அது ஆக்சுவலாக இன்டர்னல்னு அப்படின்னு அர்த்தம் என்ன பாருங்க. இன்டைரக்டாக எப்படின்னு சொல்லுது, 3 அனுபவங்கள் ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி. அதனால் இங்கே என்ன சொல்லுதுன்னு அப்படி விசாரம் பண்ணுறதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரி, அட்லீஸ்ட் உபாசனை மூலமாக நான் சொன்னால் கூட 3த்துன்னு சேர்த்து. ஸோ இந்த மந்திரம் பாருங்க வித்தியாசமாக இட் இஸ் டாக்கிங் அபவுட் தி ஓம்காரம் சேர்ந்து படிக்கிறதுனால ஏற்படுற உபாசனா ஈஸ்வர டோட்டாலிட்டி செய்யும்போது எய்தர் கிரமமுக்தி வரும் இல்லை சத்யோமுக்தி வரும். இட்ஸ் குட், முக்தி தானே ரெண்டும். ஸோ கிரியாசு பாஹ்ய அபியந்தர மத்தியமாசு சம்யக் பிரயுக்தாசு இவன் கரெக்ட்லி இந்த 3த்துன்னு மொத்தத்தின்னு சேர்த்து லிங்க் பண்ணி திஸ் இஸ் த டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இதில்
மூணு தனித்தனியாக இருக்குது. ஆனால் மூணுமே எதுவுமே நிற்கிறது இல்லை, சத்தியம் இல்லைன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா செய்கிறான். அப்படி செய்கிறவனுடைய அறிவு க்னஹ ந கம்பதே. இந்த ஸ்லோகம் இன்டைரக்ட்லி மந்திரம் என்ன இன்டைரக்ட் இல்லை, ஏன்னா முன்னாடி சொன்னோம் உடனே இங்கே இப்படி எங்கே வந்துட்டோன்னு. ஏன்னா முன்னாடி மந்திரத்திலேயே சத்யோமுக்தி கிரமமுக்தி ரெண்டுத்துன்னு கிரமமுக்தின்னு நிறைய சொல்லி சத்யோமுக்தி சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ அதிக சம்பந்தப்பட்டது சொல்லும்போது இங்கே பாருங்கள் ரெண்டுமே மிக்சடாக இருக்கு. வெதர் யூ செப்பரேட் த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சி லைக் தட், சமஷ்டி வெஷ்டின்னு சேர்த்து பார்த்துக்காமே. அப்புறம் இந்த விராட்டு ஹிரண்ய கர்ப்பா ஈஸ்வரா மூணுமே மாயா பிரம்ம மாயா சகித பிரம்மனுடைய காரியம். அப்போது காரணம் பிரம்மம், அந்த காரண மாயா சகித பிரம்மனுக்கு கூட காரணம் என்ன, மாயா ரஹிதமாக இருக்கிற அந்த பூர்ண பிரம்ம சுத்த பிரம்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாட்டா என்ன ஆகுமன்னா ந கம்பதே. அந்த வார்த்தை முக்கியம். அவனுக்கு ஒரு கீடும் இல்லை. உன்னை நீ அறிந்தாயன்னா உனக்கு ஒரு கீடு இல்லையே, ரமணர் சொல்லுவார். ந கம்பதேன்னா பல அர்த்தம். அவன் இனிமேல் கன்ஃபியூஸ் ஆக மாட்டான், இனிமேல் மோகப்பட மாட்டான், இனிமேல் டெல்யூட் ஆக மாட்டான், இனிமேல் அத்தியாரோபம் கிடையாது, அத்தியாசம் கிடையாது. அப்புறம் தன்னு தானும் பிரம்மம் అని சொல்லிட்டு மையேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டம்னு தெரிஞ்சுக்கிட்டான். க்னஹ ந கம்பதே. He remains in his own essential nature undisturbed. கம்பதேன்னு ஆக்சுவலி டிஸ்டர்ப்டு, ந கம்பதே அப்படின்னு அர்த்தம். டிஸ்டர்பன்ஸ்னால தான் திரும்பி கர்மா காமா வந்தால் ஜன்மம் வரும். அவனுக்குன்னு இப்படி இனிமேல் ஜன்மம் வராது. டிஸ்டர்பன்ஸில் இல்லை மனசில் காமம் இல்லை. காமம் இருந்தால் தானே டிஸ்டர்பன்ஸு, டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் தானே கர்ம செய்யவும் தோணும், கர்ம செஞ்சதுனால தானே ஜன்மம் வருது. கடைசி மந்திரம் 7வது. ரிக்பிரேதம் யஜுபிரந்தரிக்ஷம் சாமபிர்யத்தத் கவயோ வேதயந்தே தமோங்காரேணைவாயதனேனான்வேதி வித்வான் எத்தச்சாந்தமஜர மம்ருதம் அபயம் பரம் சேதி. ನಾವು கன்க்ளூஷன் 7வது மந்திரத்தில் இது கூட மந்திரபாகத்துடைய ஸ்லோகம் கன்க்ளூட் பண்ணுற சம்மரைஸ்ன்னு சொல். ஸோ ருக்பிஹி யஜுபிஹி இது எல்லாமே கூட முதல்ல வந்து ருக்பிஹி ஏதம் யஜுபிஹி அந்தரிக்ஷம் சாமபிஹி யது, இந்த 3 அக்ஷரங்கள் ஓம்காரத்தில் இருக்கிறது 3 சொல்லப்பட்டதா. இந்த 3 கூட இதனால் அந்தந்த தேவதைಗಳನ್ನು வந்து த்ரூ தி ரிக்மந்த்ரா அவன் வந்து இந்த உலகத்துக்கு வருவான். அப்புறம் யஜுர் மந்திரத்தினால அவன் வந்து சோமலோகத்துக்கு போவான். சாமவேத மந்திரம் அந்த 3வது 3மே சேர்ந்து ஓம் படித்ததுனால இவன் பிரம்மலோகம் அடைவான் அப்படின்னு சொல்லி சாமபிகி. அதுக்கப்புறம் எத்தது அந்த பிரம்மலோகம் ஆப்னோதி அப்படின்னு கவயः வேதயந்தே. த வைஸ் பீப்புள் யார் சாஸ்திரம் படித்தாங்களோ, குருக்கிட்ட போய் சிரவணம் பண்ணாங்களோ அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு தெரியுமா. அப்புறம் தெரிஞ்சதுனால தம் ஓம்காரேன அப்போது இவங்க வந்து அந்த பிரம்மம்னு இங்கே அப்படின்னு நிர்குண பிரம்மத்தனை ஓம்காரேன பாருங்க 3 வேதங்களும் 3 அக்ஷரங்கள் 3 லோகங்கள் சொல்லும்போது கிரமமுக்தி ஆகிடுது. அதான் சொன்னேன், இந்த 2 மந்திரங்கள் வந்து மிக்ஸ்டாக பேசுறது. ஓம்காரேன அந்த பரம்பிரம்மத்தினை ஓம்காரேன அன்வேதி அப்படின்னா தே பிகம் ஒன் வித் இட். ஒன் வித் என்ன, அவன் பிரம்மம் நான் வேறே பிரம்மம் வேறே இல்லைன்னு அவன் அன்வேதி. யார், இந்த வித்வான். வித்வானன் யார் இப்போது சொல்லுங்க, உபாசகர் இல்லை. உபாசகன்னு கூட ஏதோ தெரிஞ்சுக்கிட்டால் செய்கிறான் அட்லீஸ்ட் உபாசனை. பட் வித்வானன் இங்கே ஆக்சுவலி இந்த சாஸ்திர அத்தியனம் பண்ணி ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணிவன் வந்து எத்து
तत् यदि அந்த தத் பிரம்மம் எது சாந்தம் அஜரம் அமிர்தம் சொன்னேன். இப்போ மாண்டூக்கியத்தில் சொன்ன வார்த்தைகள் வேறே மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே உபனிஷத்து வந்து வேறே பதங்கள் உபயோகப்படுத்திட்டு அதே மாதிரி சொல்கிறது. அமாத்திர சதுர்த்தம் அவ்யவஹாரியமனு மாண்டூக்கியம் பல 12 விஷயங்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே சாந்தம், இது மாண்டூக்கியம் கூட உபயோகப்படுத்தும் இந்த வார்த்தை. சாந்தம் ஓகே, எதுக்குமே ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியதில்லை. ஓகே, ஸோ விச் இஸ் there is no absolute peace and there is no disturbance at all. சாந்தம் அஜரம், நசிஞ்சு க்ஷீணிஞ்சு போகாதது, எப்பவுமே குறையே இல்லை, குறைஞ்சு போகாதது. அதனால் அது வந்து அமிர்தம், அதுக்கு மரணம் கிடையாது, டெத்லெஸ்ஸாக இருக்கு. அபயம் ஃபியர்லெஸ், அந்த அடிவில்லாத குறையில்லாத அந்த சாந்தமான அகம் பதார்த்தம் வஸ்துக்குள்ள அபயம், ஃபியர் అనేదే அங்கே இல்லை. அதுக்கு கொஞ்சம் இறங்கி இந்த பக்கம் அந்த பக்கம் வந்தமாக பயம், ஃபியர்லெஸ் அபயம் பரம் ச இதி. ஸோ அவனை வந்து இந்த ஓம்காரமனே ஆயத்தனம் வச்சுக்கிட்டு, ஆயத்தனேன வார்த்தை கூட இருக்குங்க. ஸோ ஓம்காரமனே ஆயத்தனம் வச்சுக்கிட்டு நீ பிரம்மலோகம் போய் கிரமமுக்தி, அதே சாந்தம், அதே அஜரம், அதே அபயம் ஆனதே கிரமமாக அடைவேன். அதே இங்கே நீ அங்கே செய்கிற வேலைன்னு இங்கே செஞ்சிட்டா நீயும் அப்படி இங்கே சத்யோமுக்தி அடைஞ்சி, இதுதான் பரமம். இந்த சுப்ரீம் நாலேஜ், இந்த பாரமார்த்திக ஞானம், அந்த பாரமார்த்திகமான உன்னுடைய நிஜஸ்வரூபம் சத்தியத்தை உனக்கு தெரிவித்து உன்னை பயரகிதனா, மோகரகிதனா, சோகரகிதனா செய்யும். இது தவிர மற்றொரு வழி கிடையாது. இதோட அந்த 5வது அத்தியாயத்தில் கேட்ட 5வது கேள்விக்கு ஓம்கார வர்ணன விவரண விசாரண எல்லாம் சேர்த்து ரெண்டுமே பேசப்பட்டது. ஒரு பக்கம் உபாசனை மூலமாக கிரமமுக்தி, இன்னொன்று வந்து விசாரணை மூலமாக. ஆனால் விசாரணை விஷயம் கொஞ்சமாக தான் பேசியிருக்கிறோம், அங்கங்கே டச் பண்ணி. அடுத்தது 6வது கேள்வி, கடைசி அத்தியாயம், அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.